அதற்கான நேற்று வந்து நீங்க பேட்டி சொல்லி எடப்பாடி சொல்லி இருக்காரு 5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனா என்ன தேர்தல் இருக்கு அதிக அளவுல கடன் பேசுற மாநிலம் தமிழகம் தானே. 5 லட்சம் கோடி தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிற இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து வந்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும். அதை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்துல எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். என்னங்க, மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும். நாங்க தொடர்ந்து அதை வந்து மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மைய